நடிகர் விஜய் ரசிகர்கள் வந்து பார்த்தா பொதுவாக எல்லா கட்சியிலுமே இருக்கிறாங்க. திமுக இருக்காங்க, அதிமுக இருக்கிறாங்க, மற்ற கட்சிகள்லையும் அவங்க பரவலாக இருக்கிறாங்க. ஆனால் இது எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்டது போல அவருடைய ரசிகர்களின் அந்த பெருவாரியான வாக்குகள் ஒட்டுமொத்தமாக அது அந்த ரசிகர்கள் வந்து வாக்கு வங்கியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா சார் இப்போ உள்ள சூழ்நிலையில்? அதாவது விஜய் ஒரு படம் எடுக்கிறேன் இல்லை படத்தில் நடிக்கிறேன்னு சொன்னால் அவர்கிட்ட 500 கோடி ரூபாய் கூட டெபாசிட் பண்ணி குறைஞ்சபட்சம் ஒரு 100-200 தயாரிப்பாளர்கள் டைரக்டர் அவரை சுற்றி வருவாங்க. ஆனால் கூட்டணி அமைக்கிறேன்னு சொல்லி அவர் கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அவர் அறிவித்ததற்கு பிறகு ஒருவர் கூட அவரை அணுகலை. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? விஜயை ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் வெற்றி பெற்ற ஒரு நடிகராக பார்க்கிறார்களே ஒழிய ஒரு அரசியல் தலைவராக மக்கள் பார்க்கவில்லை என்றுதானே நம்ம எடுத்துக்கணும். இப்போ இதே விஜய் படத்துக்கு நான் ஒரு படத்துக்கு அடுத்து கால் ஷீட் தர்றேன்னு சொன்னார்னா எவ்வளோ போட்டி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்றைக்கு நான் அமைக்க போற ஆட்சியில பங்கு தர்றேன்னு சொல்லி யாராவது ஒருவர் அவரிடத்துக்கு சென்றிருக்கிறார்களா என்ன? கூட்டணி கட்சிகள் கூட்டணி எதுவும் முக்கிய கட்சிகள் எதுவும் இணையவில்லை தான். இருந்தாலும் இந்த தேர்தலை ஒட்டி முதல் தேர்தல் அப்படிங்கும்போது விஜயகாந்த் அந்த முதல் தேர்தலை சந்திக்கும் போது ஒரு 6% வாக்குகளை அவர் பெற்றார். இதே போல் மற்ற நடிகர்களும் இப்போ கமலஹாசனும் அது போன்ற ஒரு 5%-இருந்து 6% வாக்குகளை அவர் வந்து பெற்றார். அதுபோல் விஜய்க்கு வந்து இதை விட கமலஹாசன் விஜயகாந்தை விட இப்போ மார்க்கெட் உச்சத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதை விட வாக்கு சதவீதம் வந்து ஒரு 8%, 9% வரை வாக்குகளை பெறுவதற்கான சூழ்நிலை இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார் நீங்கள்? இல்லை, விஜய்க்குன்னு ஒரு சில வாக்கு வங்கிகள் வரும். ஒரு 4%, 5% வாக்குகளையும் அவர் பெறுவார். அதை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிமுகவோட வாக்கு வங்கியில் விஜயோட வரவில் எந்த பாதிப்பும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி ஒருவேளை அறிவிக்கப்பட்டால் தமிழகத்தில் இருமுனை போட்டியா மும்முனை போட்டியா சார்? இல்லை, பெரிய அளவில் இருமுனை போட்டியாக மட்டுமே அந்த களம் அமையும். நடிகர்களோட அரசியல் வந்து எம்ஜிஆருக்கு பிறகு விஜயகாந்த் ஓரளவு அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தான் அந்த எதிர்க்கட்சி தலைவராக ஒரு 29 சீட்டு வந்து அவர் வந்து பெற்றார். ஆனால் அதை விட அதிகமான வாக்குகளை வந்து மற்ற நடிகர்கள் பெற முடியாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? எம்ஜிஆர் நடிகராக அரசியலுக்கு வரல, ஒரு அரசியல்வாதியாக திமுகவினுடைய பொருளாளராக அந்த கட்சியில 2ஆம் இடத்துல 2ஆம் நிலையில் அதிகாரம் மிக்கவராக இருந்தவர். அவரால் அன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்தது. அந்த மக்கள் செல்வாக்கால் ஒரு அரசியல் தலைவராகத்தான் அவர் தனி இயக்கம் கண்டார், ஒரு நடிகர் என்கிற முறையில் அல்ல. கேசிபி சார், இப்போ வழக்குகள் அதிமுகவுக்கு எதிரான வழக்குகள், அந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகள், பொதுச் செயலாளர் பதவி தொடர்பான வழக்குகள், பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த 2026 தேர்தல் களத்தில் இந்த வழக்குகளால் பின்னடைவு எதுவும் ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? எல்லாம் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படுகிற பொழுது நிச்சயமாக எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தின் வெற்றிக்கு முனைப்போடு செயல்படுகிற ஒரு சூழ்நிலை தான் அமையும். ஏன்னா சசிகலா ஓபிஎஸ் சேர்க்க மாட்டேன்னு அவர் ஓப்பனாகவே அறிவிக்கிறார் சார். அவங்கள ஒன்றிணைந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி இதுவரை ஒரு பேட்டில் கூட சொல்லவே இல்லையே. இது பிஜேபி கூட்டணியும் தான் இல்லைன்னு அறிவிச்சிருந்தாரு. அதனால நடக்கலையா? அது போன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒன்றிணையும் சொல்றீங்க, எப்படி எடுத்துக்கலாமா? அனைவரும் ஒன்றிணைவதற்கு முன்பாகவோ கூட ஒருங்கிணையலாம். அதற்கு முன்பாக கூட ஒருங்கிணையலாம். ஓகே ஓகே. இல்லை, அவர் ஒன்றிணைவதாக அவர் இதுவரை பேசவில்லை. நீங்கள் கூறியது போல் பாஜக கூட்டணி கூட அவர் 6 மாதம் முன்னாடி இருந்தார். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் கூட்டணி இல்லை என்று அவர் அந்த தலைவர்களை விமர்சித்த போது அவர் அறிவித்தார். ஆனால் இப்போது இந்த கூட்டணிக்காக ஒரு நெருக்கடி, நீங்கள் கூறியது போல் பல்வேறு நெருக்கடி, வருமான வரித்துறை சோதனை, அமலாக்கத்துறை சோதனை, தேர்தல் ஆணைய வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கு அவர்கள் டெல்லிக்கு அதிமுக தலைவர்கள் முகாமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்குது. இந்த நெருக்கடியால் தான் இந்த கூட்டணி ஏற்படுதுங்கிறத ஒத்துக்கலாமா சார்? அது போன்ற நெருக்கடி ஒன்றிணைவதற்கு இல்லையே, அதான் சொல்கிறேன்.
அதாவது இந்த திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் இந்த சமரசங்கள் ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய நெருக்கடிகளுக்காக மட்டுமே இல்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும், அதற்கு தனித்து நின்று வெல்லுகிற வலிமையே அதிமுக இன்னும் பெறவில்லை. எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை அதற்கு வலிமையானதாக அமையவில்லை. அதனால இன்றைக்கு இந்த கூட்டணி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஓகே சார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு தலைமையை யாரை முன்னிறுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அது தொண்டர்களாக முன்னிறுத்தணுமா, நீங்களே வேற யாரையும் முன்னிறுத்தணும்? நீங்கள் கேட்கறதே கற்பனையான ஒரு கேள்வி. இன்றைய தேதிக்கு ஒரு வலிமையான கூட்டணி திமுகவை தலைமை கேட்கிற கூட்டணி அமைகிறது. இல்லை அது ஓகே. தலைமையெல்லாம் அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் தலைமை தான்.